நம்ம நிற்கிற இடம் பார்த்தீங்களா, பஸ் ஸ்டாண்டு வாசல் நிற்கிறோம். அங்கே பாருங்கள், பஸ் ஸ்டாண்டு. நம்ம தென்காசி மாவட்டத்தில் தென்காசி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் கிழக்க இருக்கிற பாவூர் சத்திரம் பஸ் ஸ்டாண்டு வாசல் நிற்கிறோம். சுற்றி பார்த்தீங்களா இந்த பிஸியான பஜார். இதுக்கு பக்கத்தில் ஒரு 3/4 கிலோமீட்டரில் நடந்து போகிற தூரத்தில் வீட்டு மரம் ஒன்று உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். சொந்தமாக இன்வெஸ்ட் பண்ண நினைச்சாலும் சரி, வீடு கட்டி குடிக்கலாம் சரி, சூப்பரான இடங்க. பாருங்கள், உங்களுக்கு சொன்ன இடம் இந்த இடம் தாங்க. ஃப்ரண்டேஜ் பாருங்கள், 54 அடி இருக்குது, நல்ல நீளம். இந்த பக்கம் பாருங்கள், வீடுகள் இருக்குது. ஏன்னா சுற்றி வீடுகள் ஆயிடுச்சு, ஈபி லைன்ல எல்லாம் வந்தாச்சு. ரோட்டுக்கு ரொம்ப பக்கம், சரிங்களா? அதில் வந்து இப்போ ஒரு வண்டி போயிட்டு இருக்கு, ரோட்டுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குது. இந்த ஃப்ளாட்டை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5.5 சென்ட் ஃப்ளாட்டு, கார்னர் ஃப்ளாட்டு. 5.5 சென்ட்டில் கார்னர் ஃப்ளாட்டு. ஒரு பக்கம் 20 அடி, ஒரு பக்கம் 14 அடி ஃப்ளாட்டு வடக்க பார்த்து அமைஞ்சிருக்குங்க. இந்த ஃப்ளாட்டில் ஃப்ரண்டேஜ் நல்லா இருக்கிறதுனால 2 பார்ட்டாக நீங்கள் பிரித்து வீடு கட்டிக்க முடியும். இந்த இடத்தினுடைய உரிமையாளர் சொல்கிறது சென்ட்டுக்கு 2.5 லட்சம் கேட்குறாரு. இப்போ நீங்கள் இது ஒரு பாதி எடுக்கிறீங்க, ஒரு 2.5 சென்ட் எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னாக்கா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8 லட்ச ரூபா பட்ஜெட்டுக்கு இடம் முடிஞ்சிருது. மீதி ஒரு 10 லட்ச ரூபா போட்டிங்கன்னா வீடாயிருது. இன்றைக்கி பாவூர் சத்திரம் கிட்ட 20 லட்ச ரூபா பட்ஜெட்டில் வீடே இல்லை, சரிங்களா? அழகாக ஒரு வீட்டை எடுத்து கட்டணும், ஒரு 20 லட்ச ரூபா பட்ஜெட்டில் வீடு தேடிக்கிட்டு இருக்கிறீங்க கட்டணும்னு சொன்னால் இடத்த கரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். நல்ல நீளம், சரிங்களா? கார்னர் ஃப்ளாட்டாக இருக்குது. ஒரு கார் பார்க்கிங் விட்டு திருப்ப வைக்க எல்லாத்துக்கும் கரெக்டாக இருக்கும். வீடியோவில் நம்பர் கொடுத்துருக்கேன், தேவைப்படுறவங்க பேசுங்க. நேரில் வந்து இடத்த பாருங்கள். பாவூர் சத்திரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து மேலப்பாவூர் போகிற நம்ம ரோடு இருக்குது. அதில் பஸ் ஸ்டாண்டுக்கு கரெக்டாக ஒரு 3/4 கிலோமீட்டர் தான். வாய்ப்பாக உள்ள இடம். கான்டாக்ட் பண்ணுங்கள்.